ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கொய்யா வந்து சாகுபடி செய்ய போகிறோங்க. ஓகேங்களா? அறுவடையில் சாகுபடி, அறுவடைன்றது ஃபுல்லாக ஓகேங்களா, கட் பண்ணுறது. இது வந்து சாகுபடி தான். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மரத்தில் ஃபுல்லாக காய் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்ல காய், மரம் ஃபுல்லாக காய். இதை வந்து நம்ம பறித்து வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக காய் தான். பார்த்தீங்கன்னா நல்ல கலர், நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து தைவான் பிங்க்கு. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து சண்டே ஈவினிங். நம்ம வந்து நாளைக்கு காலையில் தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம இப்போவே கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்பவுமே மார்க்கெட்டில் வந்து மார்னிங்கே போனால் தான் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும், நல்ல விலை இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து நேற்று போனதும் 40 ரூபா போயிருக்கு கேஜு. பார்த்திங்கன்னா நல்ல காய் இருக்குது. நிறைய சாப்பிட்றாங்க. என்ன சுகருக்கு, பிபிக்கு, வெயிட் லாஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய இது சாப்பிட்றதுனால மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆனால் நம்ம தோட்டமாக வைக்கும் போது இதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. மற்ற செடி மாதிரி கொய்யா செடி கிடையாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 அதிகம். மாவு பூச்சி இருக்கும், கருப்பு அசம்பு வரும், வெள்ளை பூச்சி வரும், நூறு புழு வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி பழம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா குருவி வந்துடும். குருவி, கிளி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ரும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். காய் நல்லா பளிச்சுன்னு. இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதை எப்படி கட் பண்ணுவோன்னா, பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இலையிலையாக தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் இந்த காய். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் கிடைக்கணுமே இந்த மாதிரி. மொத்தம் வந்து கட் பண்ணால் ஒரு 30 கேஜ்லேருந்து 40 கேஜ் வரைக்கும் வரும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம கொய்யா தான். இன்றைக்கியோடைய வேலை வந்து கொய்யாக்காய் இருக்கிறது, பறிக்கிறது. நம்ம வந்து கொய்யா கட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே இருக்குது. தோட்டம் ஃபுல்லாகவே காய் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்கிற செடியிலையும் பாருங்கள். இங்கே மேலே பாருங்கள், பக்கத்து செடியில் எவ்வளோ பெரிய காய் இருக்குது. இந்த முறை பரவாயில்ல. ஏன்னா நம்ம வெயில்னால ரொம்ப நாள் காய் இல்லாமல் இருந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம கண்டினியூவாக 3 வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 3 வீடியோவில் போடுறது தான் நம்ம காய் கட் பண்ணுறோமே. கட் பண்ணுற வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.